வணக்கம், நான் உங்க ஜுபைதா zacs kitchenல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது prawn தொக்கு. யூஷுவலா prawn தொக்கு அப்படின்னாலே நிறைய வெங்காயம் தக்காளி இருக்கும். ஆனா இன்னைக்கு செம்ம கிரேவி மாதிரி prawn தொக்கு பண்ண போறேங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். எனக்கு சீ ஃபுட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ருசிச்சு சமைப்பேன், அதே மாதிரி ருசிச்சு சாப்பிடுவேன். இந்த மாதிரி எந்த ஒரு எம்மி ரெசிபிஸையும் நீங்க மிஸ் பண்ணிடாம இருக்கிறதுக்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்துல இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் டிக் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி பெல் பட்டன் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணானே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உடனடியாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரானை எப்படி கழுவணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபுட்டுக்கு சுவை சேர்க்கிறது அந்த நான்வெஜ் நல்லா கழுவிருந்தால் மட்டும்தான் அந்த சுவை வரும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரானை வந்து நடுவில் இந்த மாதிரி கடைகளில் சொன்னீங்கனாலே நடுவில் வெட்டி தருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த நடுவில் இருக்க நரம்பு இருக்கு இல்லையா, அந்த அழுக்கு அது வந்து அதை க்ளீன் பண்ணணும் நம்ம கரெக்டாக. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு ப்ரான் வந்து ஒரு சில பேருக்கு அலர்ஜி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். இதை நிறைய பேர் எடுக்கிறது கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அந்த நரம்பை. சப்போஸ் உங்கள் கடையில் மீன் கடையில் வந்து இந்த மாதிரி கீரி கொடுக்கல அப்படின்னா நீங்களே வீட்டில் கீரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளி, அதையும் நல்லா பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். ப்ரானும் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 6 to 7 பூண்டு, அதையும் நல்லா பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எதுவுமே இல்லை மிக்ஸியில் அடிக்க போகிறது கிடையாது. ஒரு 10 to 12 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ப்ரான் தொக்குனா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். என்ன சொல்கிறது, ப்ரான் தொக்குன்னு சொல்லும் போதே அவ்வளோ எம்மையாக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு கடன்னு பொரியும் போது இதில் நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டோனையும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். இதில் நல்லா சேர்த்து நல்லா நீங்கள் இதை வதக்கிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தொக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் தொக்கு செம்ம டேஸ்டியாக வரும். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறணும். எந்த அளவுக்கு வதக்கிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வத்துற வரைக்கும் திரும்ப இதை நம்ம வதக்கிக்கிறணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா வத்திடுச்சு. அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி, அதாவது நாட்டு தக்காளி 1/2 கிலோ எடுத்திருக்கேன் இல்லையா, அதையும் நம்ம இதில் போட்டுட்டு எப்பயுமே தக்காளி சேர்த்ததும் உடனேயும் உப்பு சேர்த்துடுங்க. அது வந்து தக்காளியை நல்லா மசிச்சு வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், தனியாத்தூள்னா மல்லித்தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நான் வந்து ரொம்ப மிளகாய்த்தூள் சேர்க்கலை, ஏன்னா மிளகுத்தூளும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க, மீடியம்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ஃப்ளேமை மீடியம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி நல்லா ஜூஸ் எல்லாம் சைடில் விட்டுருச்சு. அதே மாதிரி எண்ணெயும் சைடில் வர ஆரம்பிச்சிச்சு. இது அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக கரண்டியை வச்சு அமுக்கி விடுங்க, தக்காளி நல்லா மசிறதுக்கு. இது நல்லா மசியணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம மசிச்சு வதக்கி எடுத்துக்கலாம். சைடில் நல்லா எண்ணெய் விடணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதில் திரும்ப ஒரு 1/4 கிளாஸ் திரும்ப தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். திரும்ப சுருண்டு வர வரைக்கும் இதில் குக் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ மேலே நல்லா எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes எடுக்கும் நீங்கள் இதை வதக்கிறதுக்கு மட்டுமே. ஸோ நீங்கள் வந்து மீடியம் ஸ்லோ பண்ணி ஃப்ளேமை வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மேன் ஆஃப் த மேட்ச், நம்மளுடைய ப்ரானை இதில் மெதுவாக சேர்த்துடலாம். 1/2 கிலோ ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3 தண்ணிக்கு அந்த நடு நிரம்பையும் எடுத்து வச்சுருக்கேன். அது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு, ப்ரான் எப்பயுமே சேர்க்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சேருங்க. தனியாக வதக்கி எடுத்துக்கணும்லாம் தேவை கிடையாது. ப்ரான் சுத்தமாக தண்ணி விடாதுங்க. எப்பயுமே நீங்கள் வந்து ராட்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் சமைக்கவே கூடாது. இல்லாட்டி ப்ரான் வந்து ரப்பரியாயிரும், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. ஆனால் இந்த மெத்தடில் இந்த ப்ரான் எப்பயுமே சாஃப்டாக தான் இருக்கும், 2 நாள் ஆனாலும் சரி. இப்போ பாருங்கள், ப்ரான் கொஞ்சம் கூட தண்ணி விடலை, அந்த இதுலேயே அப்படி நல்லா குக் ஆகும்.
இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதில் நம்ம பெப்பர் தூள் அப்புறம் வந்து கொத்தமல்லி நிறைய பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ப்ரான் சேர்த்ததுக்கப்புறம் 4 minutes ஃபுல் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. ப்ரான் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒன்லி 4 minutes, இட்ஸ் மோர் தென் இனஃப். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு மறக்காமல் சொல்கிறீங்க கமெண்ட்டில், ஓகேவா? இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ 4 minutesக்கு இது நல்லா வேகட்டும், அவசரம் இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொக்குனாலே நிறைய வெங்காயம் தக்காளி தெரியும். இது பாருங்கள் நல்ல மசாலா மாதிரி, நீங்கள் ப்ரான் மசாலா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இதை வந்து கிட்டத்தட்ட சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த மாதிரி எம்மியாக செஞ்சு அசத்தட்டும் அவங்க வீட்டில். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸ்புக் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னோடய பேஜ் லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போயுமே டச்லேயே இருக்கலாம். ஸோ மறக்காமல் என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணிக்கோங்க.